ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவம்பர் 25 திங்கட்கிழமை. இன்றைக்கி சிறகடி காசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளான் மேலே பிளான் போட்டு ரோகிணி வந்து எப்படியோ அவங்களோட தாலி செயினை விற்று 5 லட்ச ரூபாய் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்க? ஆனால் ரோகிணிக்கு தாங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தோணும். சரி வாங்க, என்ன தான் பண்ணுறாங்க பார்வதி வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமே. பார்வதி வந்து பார்க்க வராங்க. அப்போ வந்து ரொம்ப பொறுப்பான வீட்டு பெரிய மருமக மாதிரி பேசுகிறாங்க ரோகிணி. இந்த மாதிரி வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கு ஆண்டி, எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பண பிரச்சனை வந்ததுலேருந்து ஆன்ட்டியும் அங்கிளும் வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அந்த பழி வேற மீனா மேலே விழுந்துருச்சுமா. அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னே தெரில, ஆனால் மீனா வந்து கண்டிப்பாக பணத்தை எடுத்துருக்க மாட்டான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, வக்கீல்கிட்ட வந்து இவங்க 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க, முத்துவும் மீனாவும். அதில் வந்து வக்கீல் வந்து 2 லட்ச ரூபாய் தான் வந்து ஆன்ட்டிக்கு வந்து கொடுத்தாங்க. ஆன்ட்டி கேஸ் கொடுத்ததுனால தான் முத்து மீனா வந்து இவ்வளோ பணம் செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அதனால அந்த மீதி பணத்தையும் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, விஜயா எங்கம்மா போவா அவ்வளோ பணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஆண்டி, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலி செயினை காட்டுறாங்க. என்னதுமா, இப்போ தானே சமீபத்தில் வந்து மனோஜ் உனக்கு தாலி செயின் வாங்கி கொடுத்தா, இப்போ மறுபடியும் புதுசு வாங்கியிருக்கே அப்படின்னது. இல்லை ஆண்டி, இது வந்து கவரிங்க, என்னோட தாலி செயினை வந்து நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னதும், ஆமாம் ஆண்டி, என்னோட தாலி செயினை விற்று தான் நான் வந்து பணம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். 3 லட்ச ரூபா நான் ஆன்ட்டி கொடுத்துட்றேன், இந்தாங்க இந்த 2 லட்ச ரூபா வந்து நீங்கள் பணம் வந்து திருடு போகல, அங்கேயே தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு சமாளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ரோகிணி, நீ இப்படி சொல்கிற? தாலி செயினை விற்று பணத்தை வந்து கொண்டு வந்திருக்கியா? அதுவும் இந்த மாதிரி வீட்டு பிரச்சனை தீரணுன்றதுக்காகவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருந்தால் எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக அங்கிளும் ஆண்டியும் சண்டை போடுறது. இப்போது இந்த பணம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிடும்ல. நானும் வந்து இந்த மீதி பணத்தை கொண்டு போய் ஆன்ட்டிகிட்ட கொடுத்து முத்து மீனா கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுத்துடுவேன். இதனால் வந்து மீனா மேலே விழுந்த திருட்டு பழியும் போயிடும். ஆன்ட்டியும் அங்கிளும் வந்து சண்டை போடாமல் இருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் என்னோட தாலி செயினை வந்து நான் விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக வந்து பேசுகிறாங்க ரோகிணி. உடனே பார்வதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. உன்ன மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு இருந்தால் போதும், அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். மீனாக்காகவும் யோசிச்சிருக்க, விஜயாக்காகவும் யோசிச்சிருக்க, எனக்கும் தான் மருமகன்னு சொல்லிட்டு வாச்சால என் பையனை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிட்டா. ஆனால் உன்ன மாதிரி மருமக கிடைக்க விஜயா வந்து உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தான் உன்னை வந்து விஜயாக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது ரோகிணி. உன்னோட மனசு வந்து யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பெருமையாக பேசுகிறாங்க ரோகிணியை. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, எங்கள் வீட்டில் பிரச்சனை தீர்ந்தால் போதும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்த பணத்தை வந்து ஆன்ட்டிக்கிட்ட வந்து பணம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிடுங்க, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க ரோகிணி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வீட்டில் இருக்காரு. முத்து வந்து அண்ணாமலையை வந்து கூப்பிட்றாரு. அப்பா இங்கே வாப்பா அப்படின்னு சொன்னது. என்னடா அப்படின்னதும், இப்போ தான் நான் பரசு மாமா வந்து பார்த்துட்டு வரேன், ஏதோ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கியாமே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், வீட்டில் இருந்து எனக்கும் வந்து கொஞ்சம் போர் அடிக்குது, அதனால சரி மறுபடியும் வேலைக்கு போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது மீனா வந்து வராங்க. மீனா வந்ததுமே என்னங்க அப்படின்னதும், அப்பா மறுபடியும் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. ஏமாம்மா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? உங்கள் பசங்க எல்லாருமே வந்து வளர்ந்துட்டாங்க, இனிமேல் அவங்க தான் வந்து உங்களை வந்து பார்த்துக்கணும். இந்த வயசுக்கு மேலே நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேணாமாம்மா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க மீனா. இன்னும் அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, அப்படி இல்லைடா, எனக்கும் வீட்டில் இருந்து ஒரே ஒரு மாதிரி போர் அடிக்குது, வேலைக்கு போனால் உனக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது உன்னை விஜயா வந்து வர்றாங்க. அவர் வேலைக்கு தானே போகிறேன்னு சொல்கிறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது, போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அதானே, அவர் வேலைக்கு போயிட்டு இருந்தப்பயே உங்களுக்கு வந்து பத்தலைன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரிட்டையர் ஆகிருக்காரு, இப்போ கூட எங்கள் அப்பா நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரோகிணி வந்து வராங்க. வந்ததும் மனோஜ் வந்துட்டானா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துட்டாம்மா உள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்னதும் உன்னை ரோகிணி வந்து ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு இந்த இதில் 3 லட்ச ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னதும், என்ன ரோகிணி நிஜமாவே வந்து தாலி செயினை வந்து வித்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து வித்துட்டேன், முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் ஆன்ட்டிகிட்ட கொடு, இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, நான் அவ்வளோ சொல்லி நீ கேட்கலையா, நான் தான் பணம் கொடுக்க வேணான்னு சொன்னல அப்படின்னதும் உடனே வந்து, ஏன் நீ எனக்கு புதுசாக வாங்கி தர மாட்டியா, நீ பொறுமையாக வாங்கி கொடு, முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. சரின்ட்டு பணத்தை கொண்டு போய் விஜயாட்ட வந்து கொடுக்குறாங்க.
அப்போ வந்து இந்த மாதிரி அண்ணாமலை வேலைக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, போட்டுமே அப்பா இப்போ வேலைக்கு போனால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதானடா அவர் இத்தனை வருஷம் வந்து சம்பாரிச்சதெல்லாம் தூக்கிட்டு நீ வந்து ஓடிட்ட, இப்போ அப்பா வந்து மறுபடியும் வேலைக்கு போகணுமா அப்படின்னு முத்து வந்து கேட்கும்போது, ஏய் அதை தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துட்ருக்கான்ல, அப்புறம் என்ன ரொம்ப ஓவராக பேசாது அப்படின்னு சொல்லும்போது, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மனோஜ் கிட்ட. இந்தாம்மா இதில் வந்து பணம் இருக்குது 3,00,000 ரூபாய், இதை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பணம் வந்து வந்துருச்சா, இந்தாங்க இந்த இதில் வந்து 3,00,000 ரூபாய் இருக்குது, அவங்க கிட்ட கொடுத்துடுங்க, இதுக்கு மேலே யாரும் வந்து என்னை வந்து கணக்காரங்கன்னு சொல்லிட்டு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும்போதே கரெக்டாக வந்து பார்வதி வந்து கால் பண்ணுறாங்க. பார்வதி வந்து கால் பண்ணது, இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டே ஃபோனை வந்து எடுக்கிறாங்க விஜயா. ஏன்னா பார்வதி சொல்லி தானே இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, அதனால் உடனே வந்து என்ன சொல்கிற நீ நிஜமாவா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போது பணம் வந்து திருடு போலையா, அங்கேயே தான் இருந்ததா, இதை கூட நீ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டியா, இப்போ எவ்வளோ பிரச்சனை, முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவியும் ஸ்ருதியும் வராங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பணம் வந்து திருடு போலையாண்டா, பார்வதி அத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அதை தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னதும், என்ன விஜயா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாங்க. ஏங்க அந்த பணம் ஒன்றும் திருட்டு போலையாம், அதை வந்து ஏதோ புடவை பின்னாடி இருந்தது போல இருக்கு, அவள் தான் சரியாக பார்க்காம வந்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஏப்பா பணம் திருட்டு போல எல்லாமே ஓகே தான், இப்போ ஆனால் வந்து மீனா மேலே பழி வந்ததே, அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. அதனால் மீனா வந்து எவ்வளோ மனசு வருத்தப்பட்டா, எப்படியெல்லாம் அழுதுட்டு இருந்தா, அவள் வந்து எந்த தப்புமே பண்ணாதவ, அவள் மேலே விழுந்த பழிக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, விஜயா உன்னால தான் மீனாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய மன உளைச்சல் வந்து ஆச்சு. மீனாவோட குணம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் எல்லாருக்குமே நல்லா வந்து தெரியும். ரோகிணி நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேம்மா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. மீனா வந்து அந்நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா அப்படின்னு சொன்னதும் மீனா மேலே நீ வந்து பழிய போட்ட, ஏன் நீயே தானே சொன்ன ரோகிணி வந்து உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்தான்னு சொல்லிட்டு, அப்போ ஏன் ரோகிணி பணத்தை எடுத்துருப்பான்னு உனக்கு ஏன் தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட கேட்குறாரு அண்ணாமலை. உடனே ரோகிணிக்கு வந்து திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்குது. உடனே என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாரு அண்ணாமலைட்ட. இருடா நான் தான் சொன்னல, ஒரு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன் உங்கள் அம்மாவுக்கு வந்து எப்பயும் வந்து ரோகிணி மேலேயோ ஸ்ருதி மேலேயோ சந்தேகம் வர்றதில்ல, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய இடத்து பொண்ணுங்க, அதனால் அவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு உங்கள் அம்மா வந்து அவளாவே கணிச்சிக்கிறா. ஆனால் மீனா வந்து ஏழை வீட்டு பொண்ணு அப்படின்றதுனால மீனா வந்து அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு ஈஸியாக உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டா. மீனாவோட குணம் வந்து எந்த காலத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்து போகவே போகாது. மீனாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இதை பாரு விஜயா, எப்போவுமே வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு விடணும். ஏன் உனக்கு வந்து தெரியாதா, மீனா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ வந்து அசால்ட்டாக வார்த்தையை வந்து விட்டுட்ட. அதுக்கான வந்து உன்னோட மன்னிப்பை வந்து நீ கேட்டு தான் ஆகணும், நீ பண்ணது தப்புன்றதை நீ உணர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது மீனா வந்து அழறாங்க. அழுதுகிட்டே அவங்க அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, மீனாவோட குடும்பத்துக்கு யாரும் இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு வந்து வார்த்தை விடாத, அவங்க குடும்பத்துக்கு அப்பா ஸ்தானத்தில் நான் வந்து இருக்கேன், நாங்கள் எல்லோரும் இருக்கோம், அதனால் வந்து இனிமேல் மீனாவை நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுமே மீனா வந்து அண்ணாமலை காலில் வந்து விழுந்துடுறாங்க. ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏம்மா இதுக்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னதும் உன்னை முத்து வந்து சொல்கிறாங்க, அப்பா இருக்கட்டும்ப்பா, இத்தனை நாள் அவள் மனசில் அடக்கி வச்சுருந்ததை அவள் வந்து அழறா, அவள் வந்து அழட்டும் அப்படின்றதும், மீனா அழாத மீனா, நாங்கள் தான் எல்லோரும் இருக்கோம்ல, அப்படி வந்து உன்னை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, ஏமா ஸ்ருதி இதுவே இந்த பழைய உன் மேலே போட்டிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது நான் தப்பே பண்ணாதப்போ என் மேலே யாராவது பழி போட்டிருந்தா யாராக இருந்தாலும் சரி நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை முத்து சொல்கிறாங்க, மீனா இந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும், இப்போயாவது நீ பார்த்து கற்றுக்கோ சரியா, சரி அழாதவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு முத்து. உடனே வந்து எல்லாரும் அவங்கவுங்க பாட்டிக்கு போயிடுறாங்க. விஜயாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட்டாக போயிடுது. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க அந்த மாதிரி சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மீனாட்டை வந்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் நைட்டு வந்து வந்த பணத்தெல்லாம் வந்து கணக்கு பார்த்துட்டு காருக்கு கட்ட வேண்டிய பணத்தை வந்து திருப்பி கட்டியாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் பணத்தை அவங்க மெயினாக அவங்க அம்மா வந்து 1,50,000 ரூபாய் நகையை வச்சு கொடுத்தாங்களே, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கொடுக்குறாரு மீனாட்ட. இல்லைங்க இருக்கட்டும், எப்படியும் அவங்க வந்து நகைக்கு வட்டி வந்து கட்டியிருப்பாங்க, அதனால் வந்து மெல்ல கொடுத்துக்கலாம் அப்படின்னதும், இல்லை வேண்டாம், ஏழைங்களுக்கு நகைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது வந்து ஆடம்பரத்துக்கு கிடையாது, அவசரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சீதாவுக்கு வந்து கல்யாண வரன் வேற பார்த்துட்ருக்கோம், இப்போ வந்த மாப்பிள்ள தான் பிரச்சனைன்னு அதுவும் ஓடிட்டான், ஆனால் இப்போ எப்படியும் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாச்சுல்ல, அதனால் நகை வந்து தேவைப்படும், அதனால் அதை வந்து மீட்டு வைக்க சொல்லு
அப்புறம் அப்பா கொடுத்தாருல அந்த பணத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னதும் நான் முதல்ல அதை தாங்க கொடுத்தேன் அப்படின்றாங்க மீனா. நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே மாமா வந்து நமக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அப்போ பணம் கைக்கு வந்ததும் முதல்ல மாமாவுக்கு தானே கொடுக்கணும், அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லாமல் நான் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லும்போது, ஆமாம் நீ பண்ணது கரெக்டு தான், ஆனால் பாரு அப்பா மறுபடியும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா வந்து வேலைக்கு போகலாம் விடக்கூடாது மீனா, நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே அப்பா தான், எப்போவுமே எனக்காக யோசிச்சு எனக்காகவே வந்து பேசி எனக்காக எல்லாமே வந்து அப்பா வந்து செஞ்சுருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு, இதுக்கு மேலேயும் அவர் வந்து கஷ்டப்படக்கூடாது, உனக்கு ஒன்று தெரியுமா, அவர் போர் அடிக்கிறேன்லாம் வேலைக்கு போகல, நம்மளுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது, அவரால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து வேலைக்கே போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. ஆமாங்க, நான் பணம் கொடுத்தப்ப கூட மாமா வந்து வேண்டவே வேண்டான்னு சொன்னாங்க, நான் தான் இல்லை மாமா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கன்னு கட்டாயப்படுத்தி கொடுத்தேன், அப்போ கூட எப்போ தேவைன்னாலும் முதல்ல என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு தாங்க மாமா வந்து பணத்தை வந்து வாங்கி வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, இந்த பணத்தை முதல்ல எடுத்து வை, இந்த வந்து ஓடுகாலி வர வீட்டில் இருக்கான், அவன் கண்ணில் இந்த பணம் வந்து பட்டா வந்து உறுத்திட்டே இருக்கும், நீ முதல்ல அத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுத்துட்டு அப்பா வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டும்போது அண்ணாமலை வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. இந்த மாதிரி வந்து பரசு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக அவங்க வந்து உங்களை வேலையை பற்றி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் டெய்லி இங்கே வரணும்னு இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து அது ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி இருக்குது, அங்கே வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அப்புறம் வெளியில் வந்து நின்றுட்டு பரசுவுக்கு வந்து கால் பண்ணுறாரு அண்ணாமலை. அப்போ வந்து ஆட்டோலேருந்து இந்த கிருஷ்குட்டி வந்து ஓடி கீழே இறங்கி வராங்க, கூட ரோகிணியும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. டே கிருஷ்ணன் நில்லுடான்னு அவங்க பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க. எப்படியும் வந்து ரோகிணி வந்து அண்ணாமலை கண்ணில் மாட்ட மாட்டாருன்னு வைங்க, அந்த சின்ன பையன் வேணால் ஏதாவது அண்ணாமலையை பார்த்துட்டு வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.